ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं
मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्दम् संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்யச் சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. சம்சாரம்ன்றது ஒரு பெரிய கடல் போலே. இந்த சம்சார சாகரத்திலே எல்லாரும் தத்தளிக்கிறார்களாம். எப்படி வாழணும்னு தெரியலே, எது நியாயம்னு தெரியலே, எது தர்மம்னு புரியலே, தனக்கு எது நல்லதுன்னு தெரியலே, தான் எதெல்லாம் ஒதுக்கணும்னு தெரியலே. இப்படியெல்லாம் தெரியாமல் மனித ஜென்மா கிடைச்சும் மிருக ஜாதி போல அலையிறோமா. மிருக ஜாதி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. பசிச்சா சாப்பிடணும், தன்னை காப்பாற்றிக்கணும், காம சுகம் ஆசை வந்ததுன்னா காம சுகம் அனுபவிக்கணும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும், அதை வளர்க்கணும், இவ்வளவுதான். மிருகம், பறவைகள், பூச்சிகள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு. நாமளும் அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா அது ஒரு அழகில்லை, அது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாக போயிடும். அப்போ இந்த மனித வாழ்க்கையை ஒழுங்காக உபயோகப்படுத்திக்கணும். என்ன ஏது எல்லாம் புரியணுமா, நல்ல பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவுன்னா எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ஞ்சு அதிலிருந்து ஒரு அறிவை எடுத்துண்டு வாழறதுக்கு பெயர் பகுத்தறிவு அப்படின்னு பெயர். 6வது அறிவு, 7வது அறிவு, 8வது அறிவு, இதெல்லாம் ஞானத்தினுடைய பலவிதமான பரிமாணங்கள். நமக்கு 6 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எந்த மிருகங்களுக்கும் 6 அறிவு கிடையாது. அப்போ 6 அறிவு இருக்கிறவா அதற்கேற்ற மாதிரி தானே நடக்கணும். ஒரு படித்தவன் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கணும். அப்போ தான் அவன் படித்த படிப்புக்கு ஒரு பெருமை, மரியாதை, அழகு. அதுபோல மனிதன் அப்படின்னா மற்ற மிருகங்களை காட்டிலும் உயர்ந்தவன். உலகத்தை ஆள்றது மனிதன் தானே, மிருக ஜாதி இல்லையே. மிருகங்களுடைய காடுகள் வரைக்கும் மனிதன் தன்னுடைய செல்வாக்க நிரூபணம் பண்ணுறான் இல்லையா. அது வரைக்கும் ஆகாசம் வரைக்கும் போகிறான், கடல் ஆழத்துக்கு போகிறான். எல்லா உயிரினங்களையும் தாண்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு பலவான் இருக்கான் இந்த மனிதன். அப்போ இந்த மனித வாழ்க்கைன்றது ரொம்ப உயர்ந்த ஒரு வரப்பிரசாதம். இதில் நாம் மிக உயர்ந்ததான ஒரு பலனை அடையணும். நிறைய பலன்கள் உண்டு, நிறைய பலன் உண்டு. பசிக்கிறது, நாக்கு ருச்சியாகவும் சாப்பிடணும், அதே சமயத்தில் வயிற்று பசியும் நன்னா பூர்த்தி ஆகணும். வயிற்று பசி பூர்த்தியானால் மட்டும் போதாது, சாப்பிட்ட ஆகாரமும் பலமுடையதாக இருக்கணும், நமக்கு பலம் தரணும். இதை நாக்கு ருச்சி மட்டுமே வச்சுட்டு இருந்தோம்னாலும் பிரயோஜனம் இல்லை.
வயிறு ரொம்பறது மட்டுமே வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் நமக்கு சக்தியை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் முக்கியமான பிரயோஜனம். ஆகாரம் சாப்பிட்டு நம்ம உடம்புல சக்தி வந்து இந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது. வெறும நாக்கு ருச்சி வயிற்று ரொப்பறது மட்டும் இல்லை, அதை தாண்டியும் உண்டு. அதுபோல இந்த மனித வாழ்க்கையை பூரணமாக உணர்ந்து அனுபவிக்கணும். அதற்கான வழியை உள்ளபடி சொல்லி கொடுக்கறது தான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். ஒரு மனிதன் எந்த விதத்தில் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கை பூரணத்துவம் அடையுமோ அதை சொல்கிறது நம்முடைய மதம். ஒரு மனிதன் வாழும் முறை எப்படி அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கேள்வி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேள்விக்கான பதிலை அவ்வளவு அழகாக சொன்னது, முதல்ல சொன்னது, இன்னி வரைக்கும் தெளிவாக சொல்கிறது, மாறாமல் சொல்கிறது, பயமுறுத்தாமல் சொல்கிறது, உள்ளபடி சொல்கிறது அப்படின்னா நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் ஒன்று தான். அவ்வளோ அழகாக சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது, சுலபமாக சொல்கிறது, எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணும்படியாக சொல்கிறது. அந்த ஹிந்து தர்மத்தினுடைய நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி வழிகாட்டி இந்த ஹிந்து தர்மம். இப்போ மெயின் ரோடெல்லாம் போகிறோம், அங்கங்கே மைல் கல் வச்சுருக்கா, அங்கங்கே போர்டு வச்சுருக்கா, இன்னும் 20 கிலோமீட்டர், இன்னும் 50 கிலோமீட்டர், இங்கே லெஃப்டில் போகணும், இங்கே ரைட்டில் போகணும், அப்படியெல்லாம் போர்டு வச்சுருக்கா இல்லையா. அதுபோல மனிதன் மரணத்திற்கு முன்னாடி அவன் செல்ல வேண்டிய பாதை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த தர்மம். அதில் பாகவதம் ரொம்ப சுலபமான வழி. நமக்கு ரொம்ப அழகாக யார் யாருக்கு எந்தெந்த நிலைமையில் இருக்காளோ அந்த நிலைமைக்கு தகுந்தா போல வழி உண்டு அப்படின்னு சொல்கிறது பாகவதம். சின்ன குழந்தையாக இருந்தால் அதற்கும் வழி இருக்குது. பிரகலாதன், துருவன், இந்த குழந்தைகள்லாம் எப்படி பக்தி பண்ணலாம், எப்படி பகவானை அடைய முடியும், அதையும் சொல்கிறது. வயசான பீஷ்ம பிதாமகர், இளம் விதவையான குந்தி தேவி, இவர்கள்லாம் பக்தி பண்ணால் எப்படி பகவானை அடையலாம், பெரிய பணக்காரன் அவன் பக்தி பண்ணால் எப்படி அடையலாம், ஏழை பக்தி பண்ணால் எப்படி அடையலாம். தெய்வம் எல்லாருக்கும் பொது, எல்லாராலையும் அடைஞ்சு அனுபவிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் தெய்வம். இப்போ எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, கரண்ட் இருக்குது, கேபிள் டிவி பைசாலாம் கொடுத்தாச்சுன்னா டிவி பார்க்கலாம் இல்லையா, டிவியும் ஒழுங்காக வேலை செய்கிறது. இப்போ எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு இல்லையா. அதுபோல தெய்வத்தை அனுபவிப்பதற்கான பூரண அதிகாரம் எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்கிறது தான் பாகவதம். பகவானை நன்னா கொண்டாடலாம், நன்னா அனுபவிக்கலாம். தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா சமயத்துலேயும் இருக்குது. நாம் இந்த தெய்வ சக்தியை அழகாக உபயோகப்படுத்திண்டு அனுபவிச்சுண்டு ஆனந்தமாக இருக்கணும். ஒரு தாயும் தகப்பனும் அன்பாக இருக்கார்கள், அந்த அன்பை எப்படி அனுபவிக்கிறோம், அதுபோல தெய்வத்தின் அன்பை எப்படி அனுபவிக்கலாம், தெய்வத்தை எப்படி கொண்டாடலாம், தெய்வத்தை எப்படி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கலாம், இது எல்லாம் சொல்லக்கூடியது தான் பாகவதம். இந்த பாகவதம் வாசம் எப்படின்னா நம்ம மனசு பெருசாகிட்டே போகும். நம்ம மனசு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப சுருங்கி போச்சு நம்முடைய மனசெல்லாம். எல்லாத்துலேயும் ரொம்ப அப்படி ஆசை, பேராசை, காமம், கோபம், இது என்ன ஆச்சுன்னா வாழ்க்கை சுருங்கி போயிடுத்து, மனசு சுருங்கி போயிடுத்து, ஆனந்தம் சுருங்கி போயிடுத்து, நிம்மதி சுருங்கி போயிடுத்து, வாழ்க்கையே சுருங்கி போயிடுத்து. இந்த மனசு பெருசாக 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 ஆனந்தம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இப்போ அழகாக வெளில உட்காந்துருக்கோம், நல்லா காற்று வருது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அடைச்சி கடைசியில் ஒரு ரூமில் கொண்டு வச்சோம் அப்படின்னா காற்று வெளியில் இருந்தாலும் நமக்கு வராது இல்லையா. அதுபோல் இந்த மனசு குறுகும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் கிடைச்சாலும், எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. இந்த பாகவதம் நம்முடைய மனசின் எல்லைகளை உடச்சி எரிஞ்சு இன்னும் பெருசாக அப்படியே பண்ணிட்டு போக, மனசு எவ்வளோ பெருசாச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பெரிய மனசுக்கு தகுந்தா போல பெரியதான சுவாமி கிடச்சிடுவார். அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், பொய்கை ஆழ்வார், வையம் தகழியா வார்க்கடலேனையாக வெய்ய கதிரோன் விளக்காக. இந்த உலகத்தையே விளக்காக ஏற்றுறார். இது வரைக்கும் யாருடைய விளக்கு ஏற்றினதே இல்லை. உலகத்தையே அகலாக வச்சு கடல் ஜலத்தை எல்லாம் எண்ணெயாக விட்டு சூரியனையே ஜோதியாக ஏற்றிட்டார். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, அது அணையா விளக்கு. இந்த அப்படியே இந்த வார்க்கடல் ஜலம் வத்த போகிறது கிடையாது, சூரியனும் அழிய போகிறது கிடையாது. அதனால் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே.
அழகு ஆச்சரியமாக கைகளில் சக்கரத்தை எல்லாம் வச்சுருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிக்கே அழகா ஜோரா நான் பாசுரம் பாடினேன் செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. பகவான் திருவடியில் பூ போடுற மாதிரி என்னுடைய வார்த்தைகளையே மாலையாக போட்டுட்டேன். இடராழி நீங்குகவே என்று பெரிய இடர்கடலில் மாட்டின்னு இருக்கேன். இடர்கடல்ன்றா பெரியவா. நம்ம வாழ்க்கையை சொல்லும் பொழுது இடர்கடல் அப்படின்றா. ஒரே இடர்கள் இருக்குது, ஒரே கஷ்டங்கள் இருக்குது, பயங்கரங்கள் இருக்குது. இதை தாண்டனம், இதை வற்றடிக்கணும், இதை ஜெயிக்கணுன்றதுக்காகவே நான் பகவானுக்கு விளக்கேற்றினேன். செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு பொய்கை ஆழ்வார் சொல்றார். இப்படி நம்ம பகவானை அனுபவிக்கிறதுக்கான ஒரு மனசை கொடுக்கறதுக்கு தான் பாகவதம். பகவான் ஒவ்வொரு விதமான அவதாரங்கள் எடுக்கிறான். அதிவிசேஷமாக பாண்டியராஜனுக்கு பிரளய காலத்தில் பலவிதமான வேத ரகசியங்கள்லாம் சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காகவே பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான். மத்ஸ்யம்னா மீன். பாண்டிய நாடு வைகையில் தான் அந்த மீன் அவதாரமே வந்து, அதனால தான் கள்ளழகர் கூட வைகையில் வந்து இறங்குறார். மீன் அவதாரம் ஆனது அழகாக வைகையில் தான். இந்த வைகையிலேருந்து தான் பகவான் பெருசாகி கடலில் போனார். அவ்வளவு அழகாக பாண்டியராஜன் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக ஜலம் எடுத்தான். அப்போ அவன் கையில் ஒரு மீன் வந்தது. சரி இப்படி கீழே விடலான்னு பார்த்தான். அப்போ அந்த மீன் கதறித்து, ராஜா என்னை விட்டுடாதே, என்னை நதியில் விட்டால் என்னை விட பெரிய மீன் என்னை சாப்பிட்டுடும், தயவு செய்து விடாதே அப்படின்னு கெஞ்செடுத்து. உடனே அவன் தன்னுடைய கமண்டலத்தில் அந்த மீனை விட்டுண்டான். அழகாக மீன் பேசுமா அப்படின்னா மீன் பாஷையெல்லாம் தெரிஞ்சவா உண்டு. இன்றைக்கும் பறவைகள் பாஷை தெரிஞ்சவா, மிருகங்களுடைய பாஷை. இந்த வெட்டினரி டாக்டர்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் அந்த மிருகங்கள் எதுக்காக கத்துறதுன்னு தெரியும். இந்த மிருகங்களோட பழகிறவாளுக்கெல்லாம் என்ன எதுக்காக கத்துறது அப்படின்றது நன்னாவே பார்க்கலாம். சமயத்தில் பறவைகளே ஏதான அந்த பாம்பு அந்த மாதிரி ஏதாவது துஷ்ட மிருகங்கள் துஷ்ட ஜந்துக்கள்லாம் வருதுன்னா ஒரு பயத்தில் ஒரு கத்தும். இல்லாட்டி சூரிய கிரகண சமயத்தில் திடீர்னு இருட்டு வந்தால் பறவைகள்லாம் பயந்து போய் கத்தும். அதே காலங்காத்தால் விடியல் பொழுது அழகாக ஒரு சப்தம் போடும். நிறைய வித்தியாசம் உண்டு, அது புரிஞ்சுக்க நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியறதில்லை. அந்த மாதிரி இந்த மீன் பாஷை எல்லாமே நிறைய பேருக்கு நன்னாவே தெரியும். அந்த மாதிரி இந்த மீன் பேச இதுக்கு கமண்டலத்தில் விற்றுனா கொஞ்சம் நேரத்தில் ராஜா 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 எனக்கு இந்த இடம் பத்தலை, எனக்கு பெருசாக இடம் கொடுன்னா அதுக்குள்ளே வளர்ந்து கொடுத்து மீன். உடனே அதை கொண்டு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் போட்டான், அதுக்குள்ளே பெருசாக வளர்ந்து கொடுத்து. இவன் ஒவ்வொரு பாத்திரத்துலையும் மாற்றி 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 போட போட பெருசாகிட்டு இருக்கு. கணத்தில் விட்டான், கணத்தளவு பெருசாக வளர்ந்து கொடுத்து. உடனே கொண்டு ஏரியில் விட்டான், ஏரி அளவுக்கு பெருசாக எடுத்து. ஏரி அளவுக்கு பெருசாக எடுத்து இதுக்கு மேலே நம்ம நதியில் கொண்டு விட்டான், நதி அளவுக்கு பெருசாகிறது. உடனே பார்த்தான் ராஜா, அதை கொண்டு போய் கஷ்டப்பட்டு சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டான். அப்போ அந்த மீன் சொல்லித்தன சமுத்திரத்தில் விடாதே அப்படின்னு, என்னை விட பெரிய மீன் சாப்பிட்டுடும். அப்போ தான் அவனுக்கு பொறி தட்டி, நீ இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருக்காய், இத்தனை சீக்கிரமாக வளருதுன்னா நீ ஸ்ரீஹரியாத்தான் இருக்கணும், பகவானால் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடியும், எதுக்கப்பா எத்தனையும் பண்ணுறான்னு கேட்ட உடனேயே பகவான் மத்ஸ்ய ரூபியாக இருக்கக்கூடிய, மத்ஸ்யம்னா மீன், மீனாக இருக்கக்கூடியவன் அழகாப்பா. இப்போ சாதாரண ஒரு பிரளயம் வரும், எல்லா இடங்கள்லேயும் ஜலம் வந்து இந்த பூமி முழுக்க ஜலத்தில் முழுகு போயிடும். அந்த சமயத்தில் நீ சப்தரிஷிகள் அழகாக முக்கியமான விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு போட்டில் உக்காந்துக்கோ. அழகாக அப்போ நான் பிரளய ஜலத்தில் நான் சுற்றுவேன், அழகாக என் மூக்கில் அந்த போட்டை கட்டி விட்டுடு, நான் உன்னை சுற்றின்னு இருக்கேன். இந்த பிரளயம் முடிஞ்ச உடனே ஜலமெல்லாம் வத்தின உடனே பூமி புலப்படும், அதன் பிறகு நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம், சிருஷ்டி தொடர்ந்து நடக்கும்னு சொல்ல அவ்வளவு அழகா ராஜா இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். இந்த கதையைத்தான் மாற்றி பலவிதமாக சொல்லின்னு இருக்கா. இது சனாதனமான ஹிந்து தர்மத்தில் மத்ஸ்ய புராண கதை, மத்ஸ்ய புராண வைபவம். இது மத்ஸ்ய வைபவம்னு பேர், இதுக்கு மத்ஸ்ய புராணம்னே இருக்குது. இந்த விஷயம்தான் இன்னைக்கு மாறி போய் பல பேர் பலவிதமாக சொல்லிண்டு தாங்கள் சொன்னதாக சொல்லிட்டு இருக்கா. உண்மையாகவே இது சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய மத்ஸ்ய புராணம். கரெக்டாக அப்படியே மாறாமல் ஈ அடிச்சாங்க காப்பின்னு தெரியுமா, அப்படியே வார்த்தைகள் மாற்றிருப்பா, பேரை மாற்றிருப்பா, ஆனால் உண்மை இது நம்முடைய. எப்படி பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான், அதன் பிறகு மந்திரமலையை தாங்கிண்டு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக கூர்ம அவதாரம், கூர்மம்னா ஆமை அவதாரமாக எடுத்தான் சுவாமி. அடுத்தது பூமியை பிரளயத்திலேருந்து மீட்பதற்காக அழகா வராக மூர்த்தியாக பன்றி அவதாரமாக எடுத்தான். மத்ஸ்யம் கூர்மம் வராகம். பிரகல்லாத வரதனாக நரசிம்மனாக வந்தான். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம்.
மகாபலியினிடத்தில் மாட்டின்றிருந்த உலகத்தை மீட்பதற்காக குள்ளனாக குட்டையான ஒருவனாக வாமனனாக வந்தான். திரிவிக்கிரமனாக வளர்ந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமனாக வந்தான். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமன். அட்டகாசம் பண்ணக்கூடியதான தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ராஜாக்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவர்களை அடக்குவதற்காகவும் பரசுராமனாக வந்தான். திரும்பவும் உலகத்திலே துஷ்டர்களை அடக்கி ஒழுங்கான ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்காக ஸ்வயம் ராமனாக வந்தான். இப்படி பகவான் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துன்னு வந்தார். தசவதாரம்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ராமம், பலராமம், கிருஷ்ணம், கல்கி, இப்படி தசவதாரங்களாக பகவான் வரான். இப்படி ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த சுவாமி தான் வசுதேவருக்கும் தேவகிக்குமாக தானே ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அர்த்த ராத்திரியிலே 12 மணிக்கு ஜோரா பிள்ளையாக பிறந்தான். நம்ம சொல்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகாகவே சயின்டிஃபிக்காகவே நிரூபணமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த வானியல் சாஸ்திரமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கா. அவள் புதுசாக ஒரு பேர் வச்சுட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றா. அவள் எல்லாம் போட்டு பார்த்தா ஏற்கனவே இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி ஷேப்லலாம் இருக்கும்னு சொல்லி நம்முடைய வானியல் சாஸ்திரங்களில் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கா எல்லாமே. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் இவாள்லாம் பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணவா விஞ்ஞானிகள். இவாள்லாமே கூட சொல்லியிருக்கா நம்ம அத்தனை பேருமே பாரத பூமிக்கும் ஹிந்து தர்மத்திற்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய பலவிதமான விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு அடிப்படையாகவும் ஊக்கமாகவும் இருப்பது இன்னி வரைக்கும் இந்து தர்மம் தான் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் வரைக்கும் எல்லா பிரிவாலும் சொல்லியிருக்கா. இன்றைக்கும் கணித மேதை ராமானுஜம் எழுதின கால்குலேஷன் அசந்து போகிறது உலகம். எப்படி அந்த காலத்தில் இன்றைக்கி வாழலாம் பெரிய ரிசர்ச்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்க விஷயத்தை சரியாக நாளைய கணிதத்தை நேற்றே கனவு கண்டவர் மாதிரி அவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சவர் அந்த கணித மேதை ராமானுஜம். நிறைய விஷயங்கள் அழகாக ஏரி குளம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய முறை வீடு கட்டுற முறை முதற்கொண்டு எல்லாமே முன்னாடியே பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கெடுத்துன்னு இருக்கோம். உண்மையாக எல்லா விஷயங்களுமே அந்த காலத்துலேருந்து ரொம்ப அற்புதமாக பண்ண ஒரு தர்மம் இந்து தர்மம். இப்படி பலவிதமான விஷயங்கள் தெரிஞ்சது தான் இந்த இந்து தர்மம். பலவிதமான அவதாரங்கள். அவதாரம் அப்படின்னாலே கீழே இறங்கி வருதல். ஆகாசத்தில் தெய்வம் இருக்குன்னு ஒரு கான்செப்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம தான். தெய்வம் மேலே இருக்கிறது, ஆண்டவர் மேலே இருக்கிறார், கீழே வருகிறார், கீழே வந்து எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த ஒரு விஷயத்தை உலகத்தில் சொன்னதே நாம் தான். ஆதியிலேருந்து சொன்னிருக்கோம் நம்ம தான். தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் தெய்வத்தின் கட்டுப்பாடில் இருக்குது. தெய்வம் இவ்வளவு அழகாக சிருஷ்டிக்கிறது, உலகம் அழகாக இப்படி இருக்குது. இன்னி வரைக்கும் இந்து தர்மம் சொன்ன எந்த ஒரு விஷயமே விஞ்ஞானத்தினால பொய்யின் நிரூபணமே ஆகலை. நன்னா ஞாபகம். இன்றைக்கி அணு ஆட்டம்லாம் சொல்கிறா பாருங்கோ. அன்றைக்கே ஔவையார் சொல்கிற வரைக்கும் எல்லாம் அணுவை துளைத்து வரைக்கும் வந்தாச்சு. அணுன்ற விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் ஆட்டம் மாலிகுல் எல்லாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அணு பரமாணு நிறைய சொல்லியாச்சு. இவா இன்றைக்கி என்னெல்லாம் விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்களோ அத்தனை விஷயங்களுமே ஏற்கனவே நாம் சொல்லியாச்சு. இன்றைக்கெல்லாம் சூப்பர் சானிக் ஃப்ளைட் இங்கே வேகமாக அங்கே போகலான்றாலே அந்த ரிஷிகள் சித்தர்கள்லாம் சாதாரணமாக புஷ்னு இப்படி போயின்னு இருப்பா. தனியாகவே போகிற அளவுக்கு அந்த பலமெல்லாம் அவளுக்கு தப்போ பலத்தினாலே ரொம்ப விசேஷமான ஒரு காட்சியெல்லாம் கண்டிருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பகவான் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன், அவன் பலவான். அந்த பகவான் எங்கும் காணக்கூடிய அந்த பரபிரம்மம், எல்லா இடத்துலையும் தெளிவாக தெரியாத பரபிரம்மம் சில சந்தர்ப்பங்களில் நம்ம கண்ணுக்கு புலப்படும்படியாக வர்றதுக்கு பேர் அவதாரம். இவ்வளவுதான். தெய்வம் இல்லாமல் வர்றது நம்ம சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. சில சமயங்களில் சில காலகட்டங்களில் தெய்வம் மனிதனாக வந்து சாதாரணவர்கள் கண்களுக்கும் புலப்படுறது. இதுக்கு பேர் அவதாரம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பகவான் பல அவதாரங்கள் எடுத்தவன். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம்னு இத்தனை அவதாரங்கள் எடுத்த பகவானே திரும்பவும் துவாபர யுகத்திலே அத்தனை விதமாக எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக, துஷ்டர்களை அடக்குவதற்காக, அவ்வளவு அழகாக நமக்கெல்லாம் பரலோக சாம்ராஜ்யத்தை காட்டி கொடுப்பதற்காக, நமக்கெல்லாம் அந்த தேவனுடைய பலத்தை புரிய வைப்பதற்காக தானே ரோகிணியுடைய கர்ப்பத்தில் பலராமனாக வந்தான். அவனே தேவகி வசுதேவருக்கு கண்ணனாக வந்தான். தேவகி வசுதேவருக்கு 8வது பிள்ளையாக வந்துட்டான். ஜோரா
ராத்திரி பகவான் பிறந்துட்டான். அவ்வளவு அழகா எல்லாரும் மாயையில் மயங்கி போய் தூங்கின்னு இருக்க தேவகி வசுதேவருக்கு அழகாக பிறந்துட்டான். தேவகி அப்படியே அனுபவிக்கிறா. தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. நான் பெண்பிள்ளை ரகசியம் சொல்ல வேண்டாம்னு நினச்சா கூட சில விஷயங்கள்லாம் ஒன்றே சொன்னேன். இந்த இடத்துல இந்த வாக்கியம் வரும், கேட்டால் சொல்லணும். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கிறதாலேயே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். தெய்வத்தை பெற்றேனோ, தெய்வத்தை ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நிரூபணம் பண்ணது சனாதனமான ஹிந்து தர்மம் தான். தெய்வத்துக்கும் நமக்கும் நீங்காத சம்பந்தம் உண்டு. அந்த தெய்வத்தை நல்லபடியாக அனுபவிக்கிற அதிகாரம் எல்லாருக்கும் உண்டு. அழகாக ஜெயிலில் தான் இருந்துருக்கா வசுதேவர் தேவகி. அவர்களுக்கு பகவான் பிறந்துட்டான். தெய்வத்தையே பெற்றாளாம். எந்த தெய்வம் உலகத்தையே அவ்வளவு அழகாக நடத்தின்றிருக்கோ, எந்த தெய்வம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கோ, அந்த தெய்வத்தை தன் பிள்ளையாக தேவகி அழகாக பெற்றெடுத்தாள். ஜோரா அந்த குழந்தை அவ்வளவு அழகாக இருக்கான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத். அழகான பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு அதிசயம் குழந்தையா பிறந்திருக்கு. எது எல்லாத்தையும் நாட்டி வைக்கிறதோ, எவன் எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கானோ, எவன் ஆதி சக்தியோ அந்த பகவான், அந்த தேவன், அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஆச்சரியமான பரமபிதா, அற்புதமான நாராயணன் ஜோர ராத்திரி அப்படி பறந்துட்டாராம். 4 திருக்கைகளோட நீலமேக சாமளனாக, செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாய், பல பல பலன் ஜொலிக்கிறார். பிரசன்ன வதனமாக சிரிச்சுருக்கார். முகத்தில் அப்படியே சாந்தம் தவழர்தான். பார்த்தாலே மனசில் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. திருப்பதி பெருமாளை போய் பார்க்குறோம், முகத்தில் எத்தனை சாந்தம். காஞ்சி வரதராஜனை போய் பார்க்குறோம், முகம் என்ன அழகாக சிரிச்சுன்னு இருக்கார். ரங்கராஜன் எப்படி ஒய்யாரமாக படுத்துன்னு இருக்கார். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி என்ன அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கார். பார்க்க பார்க்க பரவசமாகிறது இல்லையா, மனசு அப்படியே மயங்கிறது இல்லையா அந்த உருவத்தில். அவ்வளவு அழகாக பகவான் நிற்கிறான் ஜோரா. வசுதேவர் தேவகி கையை கூப்பிண்டா, பிரபுவா, உலகத்தை ஆளக்கூடிய சுவாமி என் குழந்தையா, எங்கள் குழந்தையா வந்திருக்காரே, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம், என்ன தவம் பண்ணியிருக்கோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரத்யக்ஷமாக வந்து நிற்கிறார். சூரிய நாராயணன், சந்திர நாராயணன் பிரத்யக்ஷமாக வந்து நிற்கிறார். சின்னதாக ஒரு 5 வயசு குழந்தை சைஸுக்கு கொழுக்கு முழுக்குன்னு பல 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 பலன் தேஜோமயமாக ஜொலிக்க ஜொலிக்க எல்லா விதமான ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு சர்வாபரண பூஷிதனாக பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை உடுத்திண்டு நன்னா கருணீல வண்ணத்தோட 4 திருக்கைகளோட சங்கம், சக்கரம், கௌமோதகின்ற கதை, பத்மம், இது எல்லாத்தோடையும் பகவான் பிரத்யக்ஷமாக அப்படியே நிற்கிறார். இவன் 2 பேரும் கையை கூப்பிண்டு பகவான் ஆனந்தமாக பார்க்குறான். இந்த பகவானை பார்க்கறதே ஒரு ஆனந்தம், இந்த கையை கூப்பிட்றதே ஒரு ஆனந்தம். இவரை பார்த்த உடனேயே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழியறது, மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. தேவகி வசுதேவருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். பகவானை கொண்டாடுறார்கள். வசுதேவர் சொல்றார், ஹே கிருஷ்ணா, ஹே பிரபோ, ஹே கிரிதாரி, ஹே விஷ்ணு, ஹே நாராயணா, ஹே பரமபிதா, ஏ ஜகத்காரண வஸ்துவே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, எல்லாருக்கும் ஆதிசக்தியே, ஹே ஆதிமூலமே, மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம அவதாரம் எடுத்த ஹே பிரபோ, ஏ எஜமானனே, என் ஐயனே, என் அப்பனே, என் சுவாமியே, என் பிரபுவே, அடியேனுக்கு அனுகிரகம் செய்வீராகன்னு அப்படி கையை கூப்பிண்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறா. அழகான ஸ்தோத்திரம். கிருஷ்ணா,
நீ ரொம்ப பெரியவன்பா, ஆனாலும் என் மேலே ஆசை வச்சு என் குடும்பத்தில் என்னுடைய மனைவிக்கு குழந்தையா எனக்கு அப்பன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து பிறந்திருக்காயப்பா. இவ்வளவு அழகா பிறந்து நிற்கிறியேப்பா, நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொள்ளறியே. நான் ஒன்றும் தபசு பண்ணலையேப்பா, என்னுடைய முன்னை பழவினைகள்லாம் அறுத்து இன்னைக்கு என் கண் முன்னாடி காட்சி கொடுக்குறியேப்பா. இந்த சாதாரண கண்களுக்கு நீ தெரியறியேப்பா, எவ்வளவு அழகா இருக்கேப்பா. ஹே கண்ணா, ஹே கிருஷ்ணா, ஹே முகுந்தா, ஹே மாதவா, ஸ்ரீ வல்லபா, வரதா, தயாபரா, பக்தப்ரியா, பவலுண்டன கோவிதா, நாதா, நாகசயனா, ஜெகன்னிவாசா அப்படின்னு புலம்பினா. பகவான் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். என்ன அழகா ஸ்தோத்திரம் பண்ணுறார் இந்த வசுதேவர். ஆசாசியா ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம் அப்படின்னாலே பகவானை பார்த்து அந்த சந்தோஷத்தில் நம்ம உள்ளத்துலேருந்து அப்படி வார்த்தைகள் பொங்கி வழிய அவரை கொண்டாடி பேசுறதுக்கு பெயர் ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருத வார்த்தை ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்துதி பண்ணால் அதுக்கு பேர் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். உடனே அழகா தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணுறாப்பா, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நீயா என் வயிற்றுக்குள்ளே இருந்தாய், இந்த பிரபுவா என் வயிற்றுக்குள்ளே இருந்தான், இத்தனை அழகான ஒரு மூர்த்திக்கா நான் அம்மா, இந்த சுவாமியா 10 மாதம் என் கர்ப்பத்தில் இருந்து இவ்வளவு சந்தோஷம் கொடுத்தா. இந்த ஒரு குழந்தை பிறந்தவொடனே அம்மா அது முத்து முத்து பாப்பா, இதையா நான் வயிற்றில் வச்சுட்டு இருந்தேன், தங்கிட்ட தான் இருக்குது, தன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிறந்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அது கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, நம்மளை மாதிரியே கருப்பாக இருக்குது, வெளுப்பாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, நெட்டையாக இருக்குது, அந்த கை விரல் நகங்கள் வரைக்கும் பாப்பா இது வீட்டுக்கார மாதிரியே இருக்குது, அந்த கால் விரல் வளைஞ்சு கிடக்க, இது காது பட்டையாக இருக்கே, தலைமுடி குறவாக இருக்கே, எல்லாம் கட கட கடன்னு பாப்பா இல்லையா ஆனந்தமாக. அந்த மாதிரி தேவகி அப்படியே பகவானை பார்க்குறா. ஹே பிரபோ, நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் பகவான், இப்பேற்பட்டவன் நீ என்னிடத்துல வந்திருக்காய்ப்பா. பிரபோ, இந்த ரூபம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குப்பா, தயவு செய்து இந்த ரூபத்தை மறைச்சுண்டுடும். எங்கேயாவது உங்கள் மாமன் கம்சன் காதில் விழுந்தா ஓடி வந்துடுவான் துஷ்டன், மகா துஷ்டன். யார் நன்னா இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது, யாரா சந்தோஷப்பட்டா பிடிக்காது, துஷ்டன். அந்த துஷ்டன் வந்துடுவான்ப்பா, இதெல்லாம் மறைச்சுண்டுடா ஆழி மறை அப்படின்னு விட்டாலும். ஆனால் பெண் பிள்ளை சொல்கிறா வசுதேவரை மறைச்சிக்க சொன்னார் அப்படின்ற. ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே. விஷ்ணு புராணத்தில் தான் வசுதேவர் சக்கரத்தை மறைச்சிக்கோன்றார். ஆழின்னா சக்கரம், சுதர்சன சக்கரம். ஆனால் பாகவதத்தில் தேவகி தான் கைகூப்பிறா, கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருக்கேடா, அதெல்லாம் மறைச்சிக்கோ. சமயத்தில் குழந்தை தான் சாப்பிட்டுன்னு இருக்கும், யாராவது வந்தால் கண்ணை காட்டும், உள்ளே போய் சாப்பிடு, இவா கண்ணு பட்டால் சரிபட்டு வராது, பார்க்குற பார்வையில் எவ்வளோ சாப்பிடுது பாரு, எப்படி சாப்பிட்றது பாரு, நம்ம குழந்தை மேலே கண்ணு வச்சுருவா அப்படின்னு. சமயத்தில் வீட்டில் குழந்தைகள் ஒழுங்காக ட்ரெஸ் போட மாட்டோம், அது இங்கெங்கே ஓடின்னு இருக்கும். ஆனால் யாராக வரான்னா குடுகுடுன்னு ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவோம். ஏன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு, யாராக பார்த்தா கண் பட்டுடும் அப்படின்றதுக்காகவே அந்த கிருஷ்ணன் அழகாக அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுடுவோம் இல்லையா. அது மாதிரி தேவகிக்கு கண்ணெச்சில் பட்டுடப்படாது அப்படின்னு. கிருஷ்ணனை பார்த்து கண்ணெச்சில் பட்டு விடுத்துனா அந்த திருமேனிக்கு ஏதானும் குறை வந்துடுத்துன அழகாக இருக்கானு. எல்லாருக்கும் அதுதான் கவலையே. நம்ம கோவில் எல்லாரும் நிறைய பேருக்கு போகிறாங்க, நம்ம கோவிலை பார்த்தா அழகாக இருக்குது, சுவாமியை பார்த்தா அழகாக இருக்குது, உற்சவம் அழகாக இருக்குது, ஸ்தோத்திரம் அழகாக இருக்குது, அர்ச்சனை அழகாக இருக்குது, அலங்காரம் அழகாக இருக்குது, பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பிரசாதம் உலகத்தில் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. பெருமாள் வெரைட்டியாக பிரசாதம் வச்சுருக்கார். திருப்பதி லட்டு வச்சுருக்கார், ஸ்ரீரங்கராஜன் பிரசாதம் வேறு பாயசம் வச்சுருக்கார், ஆழ்வார்த்தனில் தோசை வச்சுருக்கார், ஊருக்கு ஒரு பிரசாதம். பழனி பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டே தனி. உப்பிலியப்பன் கோவிலுக்கு போனோம்னா உப்பே இல்லாத புளியோதரை, ஆனால் அவ்வளோ நன்னா இருக்குது. திருவனந்தபுரம் போயாச்சுன்னா உப்பு கரிக்க 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 ஒரு கன்னி மாங்காய், ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்குறா, இவ்வளோ வெரைட்டியாக எப்படி தான் அவள் பண்ணுறா, இத்தனை சாமி இத்தனை கோவில். அது பொறாமை. இந்த பொறாமை தாங்க முடியாமல் உங்களுக்கு நிறைய இருக்குது, இது ஒன்றும் கிடையாது. நிறைய இருக்கிறதுனாலே நாங்கள்லாம் பணக்காரன், கோடீஸ்வரர்கள் கொட்டி கிடக்கு. கோடீஸ்வரன் ஊருக்கு ஒரு வீடு வச்சுட்டு இருப்பான், அழகாக பலவிதமான கார்களில் போவான், பலவிதமான ட்ரெஸ்ஸை காத்தால் ஒன்று போடுவான், மத்தியானம் ஒன்று போடுவான், சாயங்காலம் ஒன்று போடுவான், ராத்திரி ஒன்று போடுவான். பக்கத்தில் ஏழையாக இருப்பான், ஒத்த ட்ரெஸ்ஸை வச்சு அலசி அலசி போட்டுருப்பான். வயிறையும் அவனுக்கு என்ன அநியாயம், ஒத்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் இந்த பாடுபடுறேன், வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மேனா மினுக்கி
திமிரு எல்லாம் வச்சுட்டு இருக்க திமிரு அப்படின்வான். இவனுக்கு இல்லைன்னு போறாம அது சொல்ல மாட்டான், எல்லாம் வச்சுட்டு இருக்க திமிரு அப்படின்வான். நமக்கு 30 முக்கோடி இருக்கு, திமிரு ஜாஸ்தி தான். இந்துக்களுக்கு திமிரு ஜாஸ்தி தான், தப்பே கிடையாது. அப்பா உத்தமனா இருந்தால் குழந்தைக்கு திமிரு இருக்கத்தானே செய்யும். குழந்தை ரொம்ப சமத்தா இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு திமிரு இருக்கத்தானே செய்யும். பொண்டாட்டி அழகா இருந்தால் ஆம்பளை நடக்கும்போது பொண்டாட்டி பாடுறா அப்படின்னு அவனே பாடுறான்னுடுவான், ஒரு திமிரா இருப்பான். புருஷன் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கானா பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கா, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கான் பாரு, ஒரு திமிரு வரும் இல்லையா. இதுக்கெல்லாமே நம்ம வீடு அழகா இருந்தால் ஒரு திமிரு, நம்ம தெரு அழகா இருந்தால் ஒரு திமிரு, நம்ம ஊர் அழகா இருந்தால் ஒரு திமிரு, கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் திமிரு, 40 வயசு ஆகி முடி நரைக்கலன்னா ஒரு திமிரு, எவ்வளோ திமிரு இருக்கு. இதுக்கெல்லாமே திமிரு இருக்கும் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்கள் இருக்கானா எவ்வளவு திமிரு இருக்கணும் நமக்கு. இந்த குதிரை சிங்கம்லாம் பார்க்கணும், திமிராத்தான் இருக்கும். காங்கேயன் காளை ரொம்ப திமிராக இருக்கும், பக்கத்தில் இருக்க ஒதுங்கி நிற்பான். இந்துக்களுக்கு திமிரு ஜாஸ்தி தான். அதனால தான் இன்னி வரைக்கும் அத்தனை பேரும் முட்டி மோதி பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியலை. அத்தனை பேரும் தலை வணங்குறாளா இல்லை. ஏன்னா கோவில்கள், இந்த மாதிரி கோவில்கள் இனிமேல் உலகத்தில் இதுக்கு முன்னாடியும் பின்னாடி யாரும் கட்ட முடியாது. இந்துக்கள் கட்டினா போல ஒரு கோவில்கள், இந்துக்கள் சொன்ன மாதிரி கலைகள், இந்துக்கள் சொன்ன மாதிரி வாழும் முறை, இந்துக்கள் சொன்ன மாதிரி உடம்பை பராமரிக்கும் முறை. உலகத்துக்கு யோகா சொன்னது நம்ம தான், பிராணாயாமம் சொல்லி கொடுத்தது நம்ம தான். யோகா பண்ணினா உடம்பு நன்னா இருக்கும். சித்தர்கள் பல வருஷங்கள் வாழ முடியும், மரணத்தை தாண்டி ரொம்ப நாள் வாழ முடியும். அப்படியே பூமியில் போட்டு பதைச்சாலும் மீண்டும் உயிர் தழ முடியும். இத்தனையும் சொல்லி கொடுத்தது நம்முடைய சனாதனமான